இரண்டாவதா உபாகமம் 1ஆம் அதிகாரம் 17 நியாயத்திலே உபாகமம் 1ஆம் அதிகாரம் 17 நியாயத்திலே முகதாட்சியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படுவீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாய் இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, கடினமான காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வா, அதை லகுவாக்க வேணாம். கடினமான காரியத்தை கர்த்தரே உனக்காக செய்து முடிக்க போகிறார். என்னிடத்தில் கொண்டு வா. ஆண்டவர் இத்தனை பேர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறு பயணத்திலே 5 அப்பமும் 2 மீனும், இது எத்தனை பேருக்கு பங்கிட முடியும்? அந்த கடினமான காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வா. 5 அப்பத்தையும் 2 மீனிடத்திலே கொண்டு வாரி கூப்பிட்டாரு. அது போல நம்முடைய கடினமான காரியம் இதெல்லாம் எப்படி நடக்க போகுது? கோடிக்கணக்கு எப்படி சுதந்திரிக்க போகிறோம்? எதையும் யோசிக்கிறோம். கோடிகளை சந்திக்க வேண்டுமே, லட்சங்களை சந்திக்க வேண்டுமே, தேவைகள் இருக்கிறதே, எதை குறித்து சொல்லுகிறோம்? அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கடினமான காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவையும் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று, நான் செய்ய வேண்டிய காரியம் உண்டு. நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை யாவையும் அக்காலத்திலே கட்டளையிட்டேன். யார் கட்டளையிடுகிறார்? நாம் செய்வதற்கு அவரே கட்டளையிடுகிறார். கடினமான காரியத்தை கர்த்தரிடத்திலே கொண்டு வா. ஆண்டவரே, எங்களுக்கு கடினமா இருக்கு. ரொம்ப சபை செல்லுகிற பாதை கடினமா இருக்கிறது. குடும்பம் செல்கிற பாதை கடினமா இருக்கிறது. எங்க வாழ்க்கை செல்கிற பாதை கடினமா இருக்கிறது. இதற்கெல்லாம் நீங்க தான் ஒரு முடிவை கொண்டு வருவீங்க. அவர் சொல்றாரு, கடினமான காரியத்தை என்னிடத்திலே கொண்டு வாங்க.